கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். என்ன அப்டின்னா, சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பெண் போலீஸ் வந்துட்டு டிவிகே நிர்வாகிகளால் வந்துட்டு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஒரு பொம்பள ஒண்ணு வந்து கமெண்ட் போட்டிருக்கு. இந்த மாதிரி 2 வயசு குழந்தைய வந்து டிஎம்கே காரன் கொன்னான். அப்பலாம் நீங்க எங்க போனீங்க? அத விடவான்னு சொல்லிட்டு கேட்டு, அதுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குன்னு நெனைக்கிறேன். அது வந்து பெண் குழந்தையா இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன் அப்டின்னா, நாள பின்ன அந்த பெண் குழந்தைக்கு இந்த டிவிகே காரன்களால பிரச்சனை வந்தா கூட, டிஎம்கே காரன் தான் இத விட மோசமான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்களே, அத விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கடந்து போயிருவாங்க போல. அந்த அளவுக்கு கேவலமா தான் இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கு. அந்த ஆட்சி சரியில்ல அப்படின்னு தான் மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு இவங்கள கொண்டு வந்தாங்க. இதுல வந்துட்டு புரியல, டிஎம்கே காரன் அத பண்ணிட்டான், அத விடவானா? அப்போ டிவிகே காரன் இந்த தப்பெல்லாம் பண்ணா அவன்லாம் என்ன தூய்மையானவன் ஆயிடுவானா? தனி மனித ஒழுக்கம் தேவைன்னு மேடை போட்டு இவங்க தலைவர் வந்து சொல்றாரு. ஆனா தனி மனித ஒழுக்கமே இல்லாதவனுங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து தான் கட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. இதுல வேற இவனுங்க தூய சத்தியம். இதுல வேற இவனுங்க கடந்த 1 மாசத்துல பண்ண அட்டூழியங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையவே கிடையாது. சேலத்துல பல பெண்கள அசிங்கமா வீடியோ எடுத்து அவங்கள அத வச்சு மிரட்டி பாலியல் தொழிலுக்குள்ள நெறைய பெண்கள தள்ளியிருக்காங்கன்னு புகார் இருக்கு. இத தாண்டி ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்தி அவங்க வாழ்க்கையும் நாசம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க இதுக்கு பின்னாடி கட்சிக்குள்ள இருக்கிற நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஆலந்தூர்ல கணவன் இழந்த ஒரு பெண்ண வந்து டிவிகே காரன் வந்து தொல்ல குடுத்திருக்கான். பாலியல் தொல்ல வந்து குடுத்திருக்கான். இந்த மாரி நெறைய போயிட்டு இருக்கு. இப்ப அதுல அதுங்களுக்கும் இதுங்க வந்து விலக்கு புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்குங்க.